வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி டிஃபனுக்கு சாம்பார் செய்ய போகிறேன். இந்த சாம்பாருக்கு ஒரு 100 கிராம் பருப்பு, அப்புறம் ஒரு கையளவு கொஞ்சமாக பருப்பு போட்டிருக்கிறேன். பருப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு 10-20 இருக்கும், 2 பச்சை மிளகா, 3 தக்காளி, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு. இதெல்லாமே ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகத்தையும் 1-2 மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் பொடி பண்ணி எடுத்துட்டு, வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதையும் ஒரே பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி ரொம்ப அரைச்சிடாதீங்க. உங்களுக்கு இடிக்கிற உரல் அம்மிக்கல் இருந்ததுன்னா அம்மியில் 1-2 தட்டிக்கங்க. அம்மியில் தட்டினா நம்ம நல்லா ஈஸியாக தட்டுறதுக்கு வரும், 1-2 தட்டுறதுக்கு வரும். நம்ம மிக்சியில் நம்ம என்ன தான் பல்ஸ் மோடில் போட்டாலும் லேசாக தான் ஒரு மாதிரி அரைக்கும். ஆனால் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இடிக்கிற உரல், இந்த இஞ்சி பூண்டு உரைக்கிற உரல் அந்த மாதிரி இருந்ததுன்னா உரலில் போட்டு இடிச்சிக்கோங்க. இப்போ இடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாம் அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம மிக்சியில் போடும்போது இந்த அளவுக்கு தான் அரைப்படும். 1-2 இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க. நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கிறேன். நீங்கள் இடிக்கிற உரல் அம்மிக்கல்லில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட பரபரப்பாக அரைச்சிக்கலாம். 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன். மிளகு ஜீரகத்தையும் இப்படி 1-2 பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பருப்பில் எடுத்து போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு வெந்தயம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெடாமல் இருக்கும். இந்த சாம்பாருக்கு வெந்தயம் போடும்போது இவ்வளோ போட்டிருக்கு கசப்பு இருக்குமேன்னு இருக்காதுங்க, கசப்பே இருக்காது. வெந்ததுக்கப்புறம் அதோட கசப்பு தன்மை போயிடும். வெந்தயம் பூண்டு பெருங்காயமெல்லாம் நிறையா சேர்த்துக்கணும். அப்போ தான் சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், கேஸ் ட்ரபிளும் இருக்காது. இப்போ இதில் பெருங்காய கட்டி 2 கட்டி போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பருப்பு பொங்காமல் இருக்கும், அதே சமயத்தில் பருப்பு சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது குக்கரில் அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் பருப்பு வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டு எடுத்துடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பார். இப்படி பருப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வச்சு பாருங்கள். நான் நிறைய வகை சாம்பார் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், டேஸ்ட்டும் ஒரு விதமாக இருக்கும். ஒரே மெத்தடில் செஞ்சுருக்க மாட்டேன், எல்லாமே வேறு மெத்தடில் தான் செஞ்சுருப்பேன். இப்போ இது மூடி போட்டு 3 விசில் வரட்டும் பார்க்கலாம். குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். பருப்பு வெந்துருச்சு, 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுனா காய்கறி மட்டும் வதக்கிக்கலாம். நம்ம கடைசியில் தான் தாளித்து கொட்ட போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக வெந்தயம், இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 முருங்கைக்காய், ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பாருக்கு புளி ஊற்றலை, அதனால் தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் சாப்பாட்டுக்கு இந்த சாம்பார் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், சாதத்துக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் சாதத்துக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கங்க. நான் இன்றைக்கி டிஃபனுக்கு வைக்கிறதுனால எங்களுக்கு புளியும் நாங்கள் அதிகமாக சேர்க்க மாட்டோம், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதுன்ட்டு 3 தக்காளி அதில் போட்டிருக்கேன். நான் 150 கிராம் பருப்பெல்லாம் போட்டிருப்பேன். 1 டம்ளர், அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் கையளவு எடுக்கும்போது ஒரு 1/2 டம்ளர் வந்திருக்கும். 150 கிராம் பருப்புக்கு நான் எல்லா காய்கறியெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் காய்கறியெல்லாம் இன்னும் அதிகமாக சேர்த்து கேரட்டு பீன்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா இப்படி மறைச்சி விட்டுக்கோங்க கரண்டியிலே. இப்போ வதக்கின காயில் எடுத்து ஊற்றிடலாம்.
நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றணும். கொதிக்கிற தண்ணி பக்கத்தில் அடுப்பில் நான் கொதிக்க வச்சுருக்கேன், அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை அலசி அப்படியே ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி தான் நான் ஊற்றுறேன். நான் எப்போவுமே இப்படி தான் ஊற்றி சாம்பாருக்கு வந்து இப்படி தான் நான் எப்போவுமே கொதிக்க வச்சுருப்பேன். அது ஆறுனாலும் பரவாயில்ல, ஆனால் கொதிக்க வச்சு நம்ம சூடாக ஊற்றும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இப்படி சாம்பார் ரெடி பண்ணும்போது பக்கத்து இடத்துல கொதிக்க வச்சு வச்சுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ நல்லா காய்கறி எல்லாம் வேகட்டும். பருப்போடு நல்லா வேகணும். இப்போ நல்லா கொதிக்குது. மூடி போட்டு பொங்காமல் பார்த்துக்கோங்க. மூடி கொதிக்கிற வரைக்கும் அதிகமாக வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பார்த்துக்கோங்க, முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சுன்னா இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிக்கலாம். அது வாட்டுக்கு சிம்மில் இருக்கட்டும், நம்ம பக்கத்து அடுப்பில் தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு வந்து தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் ஊற்றி தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி தேங்காய் தாளிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. 3 காஞ்ச மிளகாய் போட்டுருக்குறேன். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக, இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இதில் 2 ஸ்பூன் தேங்காய் சிறுகள் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் சிறுகள் நான் ஏற்கனவே மிக்சியில் போட்டு திருகி ஃப்ரீசரில் வச்சுருப்பேன், அதனால் அதை எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸி. இது போட்ட உடனேயே நம்ம வந்து 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதையும் போட்டுக்கலாம். போட்டோன்னே ஒரு வதக்கிட்டு மசாலா கருகாமல் உடனே சாம்பாரில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ சாம்பாரில் எடுத்து கொட்டியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சாம்பாரில் ஒரு துண்டு வெல்லம் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க. இந்த மாதிரி சாம்பாரில் கொஞ்சம் வெல்லம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தாளித்த வடச்சட்டியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். இதில் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கெட்டி ஆயிரும் சாம்பார். இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி புளி ஊற்றலை. நீங்கள் புளி தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் புளி கூட கரைச்சி ஊற்றிக்கோங்க. அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேகும் போதே கொஞ்சமாக கரைச்சி ஊற்றி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான சாம்பார் ரெடி. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம எப்பவும் ஒரே மாதிரி சாம்பார் பொடி வறுத்து போடுவோம், இல்லைன்னா பொடி போடுவோம். இந்த மாதிரி வெங்காயமெல்லாம் 1-2 தட்டி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது திருநெல்வேலி சைட்லலாம் இந்த மாதிரி தான் நாங்கள் வைப்போம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த சாம்பார் வந்து சிறுதானிய இட்லிக்காக நான் வச்சுருக்கிறேன். இது சிறுதானிய இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வச்சுட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊர் சைடில் கொஞ்சம் தண்ணி ஆட்டம் தான் இருக்கும் சாம்பார். பாருங்கள், பஞ்சு போல் சிறுதானிய இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி. இதுக்கு எந்த அரிசியுமே கலக்காமல் வெறும் சிறுதானியத்தில் தான் இன்றைக்கி நான் இந்த இட்லி செஞ்சுருக்கிறேன். இது வச்சு நல்லா பிசைஞ்சி சாப்பிடணும். குழம்பு கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும். சாம்பார் அதிகமாக ஊற்றி சாப்பிட்டா தான் இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டுக்கணும். இந்த சாம்பார் நான் இன்றைக்கி காரம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். ஏன்னா எங்கள் பேத்திக்கெல்லாம் காரம் இருந்தால் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் காரம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் இந்த சாம்பார் பொடி இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் எல்லாமே கூட்டி குறைச்சிக்கோங்க. இந்த சாம்பார் கடைசியில் தாளித்து கொட்டும்போது தான் அதோட டேஸ்ட்டே மாறும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். நம்ம எப்பவும் ஒரே மாதிரி சாம்பார் வைக்கிறதுக்கு நான் நிறைய வகை சாம்பார் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதையும் பாருங்கள். ஒரே மாதிரி சாம்பார் வச்சா நமக்கே சாப்பிட்றதுக்கு அழுத்து போயிடும். அதனால் இந்த மாதிரி பருப்பு குழம்பு, சாம்பார் பொடி போடாமல் ஒரு சாம்பார், வறுத்தரைச்ச சாம்பார், இப்படி பலவித சாம்பார்கள் இருக்குது. அப்புறம் தக்காளி குழம்பு, இப்படி நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நேரம் இந்த மாதிரி செய்யுங்க. இதையும் ஒரு நேரம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.